Praise the Lord. Thank you Lord Jesus. Hallelujah. இந்த ஜூலை மாதத்திற்கு வந்திருக்கோம். கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். Hallelujah. Praise God. கடந்த மாதம் ஆண்டவர் ஜூன் மாதத்தில் ஆண்டவர் நம்ம நல்லபடியாக பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். நிறைய காரியங்களை நல்ல விஷயங்களை செய்தார் இல்லையா? நிறைய விஷயங்களை நன்மையாக நமக்கு செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். இந்த புதிய மாதத்தில் புதிய ஒரு நாளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த ஞாயிறு ஆராதனை ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தரே பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இம்மட்டுமாக எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதுமாக எங்களை பாதுகாத்து நடத்தி வழிநடத்தி வந்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மோடு கர்த்தாவே தேவனீர் நாங்கள் பயணம் செய்வது ஆண்டவரே தேவரீர் நீர் எங்கள் கரத்தை பிடித்து நடத்துவது ஆண்டவரே தேவரீர் பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா கடந்த மாதத்தில் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்திருக்கீங்க. அதுக்காக நன்றி சொல்கிறோம். முதலாவது ஆண்டவரை திரும்பி பார்க்கும் பொழுது போன மாதத்தில் ஆண்டவரே தேவரீர் நீங்கள் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தாவே எண்ணி பார்க்கிறோம். அப்பா கர்த்தாவே தேவரீர் ஒருவேளை ஃபீஸ் கட்டுறதோ இல்லை கர்த்தாவே தேவரீர் நாங்கள் ஒரு புது வீட்டுக்கு மாறுவதோ இல்லை புது வேலை கொடுப்பதோ எங்களுக்கு ஒரு புது எதிர்காலத்தை கொடுப்பதோ ஒரு நம்பிக்கை கொடுப்பதோ ஆண்டவரே போன மாதம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்ததற்காக நன்றி. இந்த புதிய மாதத்தில் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. தேவனே அப்பா நீங்கள் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க தேவரீர். அப்பா எங்களுடைய கர்த்தாவே பயணம் எப்பொழுதும் அப்பா தேவரீர் உம்முடைய சித்தத்தின்படி இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தாவே உம்முடைய கரத்தை பிடித்து நடந்து செல்லும் கர்த்தாவே சீஷர்களாக பிள்ளைகளாக கர்த்தாவே என்றைக்கும் இருக்க நீர் கிருபை தாங்க. மட்டுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். எல்லா துதி கன மகிமையாக உமக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. வந்த அனைவருக்காக ஜெபிக்கிறோம். வராத யார் இருந்தாலும் வந்து சேர நீர் கிருபை தாங்க. ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. மட்டுமாக எங்களை ஒவ்வொருத்தரையும் நீர் தாங்கி வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஓகே, இல்லை கைகளை தட்டி நம்ம ஒரு பழைய பாடல் தான். கைகளை தட்டி நாம் ஒரு பழைய பாடலை பாடுவோம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஹல்லேலூயா. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியவர் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினி தனிலே நேசமத கஷ்டத்தை உச்சரித்து பாவகசனை அறிந்து சாபத்தை தொலைத்தாய் கண்டுன நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவன் தாவே உயிரை தாமே ஈந்தவராம் பின்னேசிய கருணை நினைவரமுண்டு நிதம்புதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமயா
நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம், தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம். நீரை சேர்ந்த அனைத்துணை காப்பார், ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை போட்டு கொண்டால் தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஹல்லேலூயா, praise God, ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம், கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் தான் ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இந்த நாளில் கூட. Hallelujah, praise God, Jesus Lord, hallelujah, hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord. Oh rabada shandara kabarabarika, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனே, பரிசுத்தரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் மாறாதவர், நல்லவர், வல்லவர், அதிசயங்களை செய்பவர். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும் ஆண்டவர் நீர் ஒருவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இரட்சகரே, மீட்பரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த நாளில் கூட ராஜாவே, இந்த நாளில் கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையில் நீ செய்து வரும் காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இம்மட்டுமாக தேவரீர் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய வழி நடத்துதல் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே தேவரீர் அப்பா கரம் பிடித்து வழி நடத்துகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் கர்த்தாவே, தேவரீர் நாங்கள் கர்த்தாவே தேவரீர் அப்பா பரிசுத்தமாய் வாழ கர்த்தாவே தேவரீர் அப்பா நீர் எங்களை கரத்தை பிடித்து நடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க கர்த்தாவே தேவரீர் எங்கள் கரத்தை பிடித்து நீர் நடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர், இரட்சகர், மீட்பர், அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. Praise God. Hallelujah. Jesus Lord. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவரீர் இம்மட்டுமா கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய செயல்களை நாங்கள் பார்க்க நீர் கிருபை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். நிறைய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் அப்பா தேவரீர் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் பின்னாடி நடந்து கொண்டிருக்கிறது தேவனே. அப்பா தேவரீர் நீ நிறைய ஆண்டவரே நீர் நிறைய காரியங்களை எங்களுக்கு சொல்வதில்லை. You don't tell us many things Lord Jesus, but it happens in our background. எங்களுக்கு பின்னாடி நிறைய காரியங்களை நீர் செய்து கொண்டு வருகிறீர். இப்பொழுது எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே. நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவர் இன்னும் செய்யவில்லையே, இதை செய்யவில்லையே, அதை செய்யவில்லையே என்று நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீர் எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை கர்த்தாவே தேவரே நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. இந்த கர்த்தாவே தேவரீர் அப்பா 1ஆம் வாரத்தில் கர்த்தாவே தேவரீர் அப்பா உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களுடைய இஷ்டத்தின் பிரகாரம் நாங்கள் நடக்கும் பொழுது தேவரீர் அது தவறான இடங்களில் போய் சேருகிறது. We desire many things in our life Lord, but it might not be the right way Lord Jesus.
It might not be the right way, Lord, Heavenly Father. We want to walk in your ways, Lord. We want to walk in your ways. In your ways, we want to walk, Lord Jesus. Hallelujah. Heavenly Father, we praise you, Lord. பரலோக தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை கர்த்தாவே தேவரீர் அப்பா ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலைகளில் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலைகளில் என்னை நடக்கும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பே நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பே நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்க வேளை மிரட்டும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நிற்கும் கரங்கள் நான் கண்டேன்.
நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஓ நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஜீசஸ் லார்ட், ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி சொல்வதற்கு எங்களுக்கு வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது. ஆயிரம் ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது உமக்கு நன்றி சொல்ல. எங்கள் ஆண்டவரே அப்பா தேவரீர் கர்த்தாவே, எங்களை அப்பா நீர் வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, Lord Jesus, we praise you, Lord. Every knee shall bow before you, Lord. Every knee shall bow before you, and every tongue shall confess that Jesus is the Lord. Hallelujah. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. லார்ட் ஜீசஸ் உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் மீட்பர், ரட்சகர், எங்கள் வாழ்க்கையை நடத்துபவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. உம்மை தவிர வேறு தெய்வம் கிடையாது ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர், எங்களை வழிநடத்தும் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹalleluya. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியே தேவரீர் அப்பா எங்கள் மத்தியில் அசைவாடுங்கப்பா, எங்கள் மத்தியில். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, Lord Holy Spirit, take control of this worship, Lord. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுங்க ஆண்டவரே. எங்களை அப்பா ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். பரலோகத்தின் heaven there is just the sound of worship. Hallelujah. இதேதான் காட்சியை கொடுத்திருக்கார். வேதத்தில் கொடுத்திருக்கும் ஒரே காட்சி, வேதத்தில் கொடுத்திருக்கும் ஒரே காட்சி ஆண்டவரை துதிப்பதுதான். ஹalleluya. ஏராளமான தூதர்கள், சேராபீன்கள், சேருபீன்கள், ஏராளமான தூதர்கள் எல்லாம் செய்யும் ஒரே காரியம் அங்கே பரலோகத்தில் ஆண்டவரை துதித்து கொண்டிருப்பது. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கும் ஒரே காட்சி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. praise God. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் அப்பா எங்களுடைய வாழ்க்கை அப்பா தேவரீர் நீர் அப்பா தேவரீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய இஷ்டம் போல நடக்காதபடி என் தேவன் அப்பா பரிசுத்தர், நீர் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க ஆண்டவரே. give your life to God. hallelujah. give your life to God and God will take care of everything that you worry about. நீங்கள் என்னெல்லாம் சிந்தனை, உங்கள் சிந்தனை இது என்ன நடக்கும், அது என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்களோ அது கர்த்தரிடத்தில் கொடுங்கள். ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். God knows better. ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று. God knows better. He knows our life. நாம் எங்கே இருக்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன பண்ண போறோம், அடுத்தது என்ன நடக்க போகிறது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். Hallelujah. He wants you to submit your life. உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். When you submit your life to Jesus Christ, God leads you. He takes care of you. He fights for you. Hallelujah. Don't fight with people. Don't fight with men. கர்த்தரை மட்டுமே நம்பி இருங்கள். Because God will fight for you. Hallelujah.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்வது இதுதான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்களை அன்னைக்கு ஆண்டவர் ஒரு மலையில் போய் நிற்க வைத்து, be still and see what the Lord is going to do. Hallelujah. நீங்கள் சும்மா இருந்து அமைதியாக இருந்து கர்த்தர் செய்யும் காரியத்தை பாருங்கள் என்று அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார். அதை போலவே ஆண்டவரின் தூதர்கள் பள்ளத்தாக்கில் இறங்கி அவருடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்தார். ஹல்லேலூயா. இது ஏராளமான எடுத்துக்காட்டுகள் வேதத்தில் பார்க்கலாம். எசேக்கியா ராஜா அன்றைக்கு முழங்காலிட்டு, என் ஆண்டவரே, என் தேவனே, என்னை சுற்றி விட்டார்கள், எங்கள் எருசலேமை சுற்றி விட்டார்கள், ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்கள் என்று கதறும் பொழுது ஆண்டவர் அவர்கள் கூக்குரலை கேட்டு சங்கார தூதனை அனுப்பி எல்லாரையும் வீழ்த்தி விட்டார். கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. Be still and see what the Lord can do in your life. அமைதியாக இருந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் பாருங்கள். Hallelujah. That is what God expects. If you want to react, then God is not going to work. Hallelujah. ஆண்டவர் செய்ய போவதில்லை. நீங்கள் கர்த்தருடைய வேலையை எடுக்காதீர்கள். Don't take God's work in your hands. கர்த்தர் செய்யும் காரியங்களை நீங்கள் உங்களுடைய கரத்தில் எடுக்காதீர்கள். Give the Lord credit and do what God expects you to do. ஆண்டவர் உங்களை என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை மட்டும் செய்தால் போதும். மற்றதை கர்த்தரிடத்தில் கொடுக்க வேண்டும். விசுவாசத்தில் நடக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் மேல் உன் விசுவாசத்தை வை, ஆண்டவர் மேல் உன் விசுவாசத்தை வை. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார் ஆண்டவர். அதை தான் ஆண்டவர் முக்கியமாக கேட்கிறார். விசுவாசம் எங்கே என்று. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, எந்த ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்யும் பொழுதும் அவர் திரும்பி பார்த்து அந்த ஜனங்களுக்கு சொல்வது இதுதான், சீஷர்களுக்கு சொல்வது இதுதான், where is your faith என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. அதை போல விசுவாசத்துடன் சுகமாகும் ஜனங்களை பார்த்து, ஹல்லேலூயா, அன்றைக்கு ஆண்டவர் சொன்னது இதுதான், great faith என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. This is a great faith in Israel என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்றைக்கு ஜாரேசோட வீட்டில் சென்று அவருடைய மகள் இறந்திருந்தாள். She was dead literally because people were crying in her house. மரித்திருந்த ஜாரேசின் மகள் அவள் மரித்திருந்தாள். ஏனென்றால் அவர்கள் வீட்டில் சுற்றி எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு ஆண்டவர் அவர் தூங்கிக் கொண்டிருந்தால் என்று சொல்லும் பொழுது சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் சிரித்தார்கள். உலகம் நம்மை பார்த்து சிரிக்கும். நான் கர்த்தரை மட்டும் தான் நம்புவேன் என்று நீங்கள் சொன்னால் உலகம் நம்மை பார்த்து சிரிக்கும். Yes, the world will always reject us and laugh at us if you stand for Jesus. Hallelujah. ஆனால் ஆண்டவர் செய்தது என்ன? விசுவாசம் உள்ள 3 பேரை மட்டும்தான் அவர் உள்ளே கொண்டு போகிறார். 3 சீஷர்கள் போதும். ஏனென்றால் இவர் விசுவாசத்துடன் இருக்கிறார்கள் என்று அவர்களுடன் கொண்டு போனார். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடிந்தது. When you have faith in Jesus Christ, கர்த்தரை நீ விசுவாசித்தால் கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். என்றைக்குமே கர்த்தரை நம்பி வாழுங்கள். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பாத்திரமாக, ஹல்லேலூயா, நாம் கர்த்தரின் கரத்தில் ஒரு பாத்திரமாக இருக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆண்டவர் ஒரு குயவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே, அப்பா தேவரீர், அப்பா, you are a potter and we are the clay, Lord. குயவனே, குயவனே, படைப்பின் காரரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவே. குயவனே, குயவனே, படைப்பின் காரரே,
மண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவா இல்லையே. விலையெல்லாம் கிருபையால் உகதாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையே. விலையெல்லாம் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைந்து என்னை உந்தனுக்கு உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றேன். கண் போன போக்கை பின்பற்றினேன் கண்டேனில்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றேன். கண் போன போக்கை பின்பற்றினேன் கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாள் எல்லாமும் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி மே. குயவனே குயவனே காரரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திருவே. ஹalleluya Jesus Lord, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. From the beginning of this worship,
இந்த ஆராதனை ஆரம்பித்ததில் அந்த ஆண்டவர் ஒரு காரியத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணினே இருக்கிறார். He is telling one thing is very clear. He says, you are the clay. நீங்கள் தான் களிமண்ணாய் இருக்கிறீர்கள், நான் கொயவனாக இருக்கிறேன் என்பதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு விட்டு கொடுங்கள், ஆண்டவருக்கு விட்டு கொடுங்கள். களிமண் ஆண்டவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். அவர் வளைக்க அந்த களிமண் விட்டு கொடுத்தால்தான் கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமாய் மாறும். Hallelujah. What is the use of being a pot, of being a vessel in a showcase where it is not used? என்ன பிரயோஜனம் இருக்கிறது? ஒரு பாத்திரமாக இருந்து அதில் கர்த்தருக்கு பிரயோஜனமாக எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் நல்ல பாத்திரமாக இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது? What is the use? Only if you are used by God. கர்த்தருடைய கரத்தில் எந்த பாத்திரம் பயன்படுகிறதோ அந்த பாத்திரம் தான் விலை உயர்ந்த பாத்திரம். ஹல்லேலூயா. தங்கத்தினாலோ வெள்ளினாலோ பெரிய செல்வாக்கினாலோ ஒரு ஆள் இருப்பது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. கர்த்தருடைய கரத்தில் பிரயோஜனமாய் இருக்கும் பாத்திரம்தான் கர்த்தருக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். God says, you become the clay in my hands. என்னுடைய கரத்தில் நீ களிமண்ணாய் மாறு என்பதுதான் ஆண்டவர் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய சித்தத்தின்படி உன்னை வளைத்து உன்னை உருவாக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது நீ மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாய் இருப்பாய், என்னுடைய கரத்தில் நீ பிரயோஜனமாய் இருப்பாய் என்கிறார் ஆண்டவர். கர்த்தருடைய சித்தத்தை நம் வாழ்க்கையில நிறைவேற்றணுமா? Do you want to fulfill God's purpose in your life? Then obey to God and surrender and submit to God's ways. Hallelujah. கர்த்தருடைய வழிகளுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். Then God says, I will take care. Now I will take care என்கிறார் ஆண்டவர். எப்பொழுது நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறாயோ, ஆண்டவரே என்னால் முடியவில்லை, ஆண்டவரே என்னால் முடியவில்லை, I am running pillar to post, நான் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் கர்த்தாவே தேவரீர் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவரே நீர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறீர் என்று நினைக்கிறீர்களா? கண்டிப்பாக ஆண்டவரிடத்தில் உம்முடைய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுங்கள். If you give your life to God, give your family to God, give your business to God, give your work to God, everything, give your health to God, எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து கொள்கிறார். God knows what to do. Hallelujah. கர்த்தருக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி நடத்தணும், தன்னுடைய குடும்பத்தை, தனக்கு இருக்கும் ஆடுகளை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது இதுதான், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு என் பின்னாடி வரும் என்கிறார். Hallelujah. My sheep shall listen to my voice, hear my voice and follow me என்கிறார் ஆண்டவர். Are you the sheep of Jesus Christ? கர்த்தருடைய ஆடுகள் நீங்களா? Are you the sheep of Jesus Christ? God says, are you listening to my words? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களா? If you surrender to the Lord Jesus Christ, then God says you are my sheep because you listen to my words and follow me. Hallelujah. எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் பக்கத்தில் இருக்கும் காரியங்களை பார்க்காதீர்கள். ஹல்லேலூயா. ஆடுகள் கர்த்தரை மட்டும்தான் நோக்கி பார்த்து அவர் பின்பதாக நடக்க வேண்டிய சூழ்நிலை. ஹல்லேலூயா. Look up to the Lord Jesus and follow him. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம். When you learn to walk behind God, கர்த்தருக்கு பின்பதாக நடக்க ஆரம்பித்தால்தான் அடுத்தது ஆண்டவர் கர்த்தருக்கு முன்பதாக உங்களை நடக்க வைத்து அவர் உங்களுக்கு பின்பதாக நடந்து வருவார். Hallelujah. That is what God did to Noah. நோவாயிடம் ஆண்டவர் அதை தான் சொன்னார், walk before me அப்படி என்று சொன்னார்.
அவர் பார்த்துனே இருந்தார் நோவாவை. நோவா, யூ ஆர் வாக்கிங் பிஹைண்ட் மீ, வெரி குட், நீ கீழ்ப்படிந்த நட, now walk before me என்று சொன்னார். ஹல்லேலூயா. மோசேக்கு அதுதான் சொன்னார், now Mose walk before me. Hallelujah. That is what God will do when you follow him. கர்த்தரை நம்பி நீ எப்பொழுது ஒப்பு கொடுத்து அவருக்கு பின்பதாக நடந்து செல்கிறாயோ அப்பொழுது ஆண்டவர் பார்ப்பார். He sees your obedience, he sees your submission, and he says, now is the time to walk before me. Hallelujah. நீங்கள் கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்ய வேண்டுமா? கர்த்தர் உங்களை எழுப்ப வேண்டுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது இதுதான், என் பின்பதாக நீ நடந்து வா, அப்பொழுது நான் உன்னை எனக்கு முன்பதாக உன்னை நடத்தி செல்வேன் என்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாம் என்ன செய்கிறோம் என்றால் தெரியுங்களா? What we do, we run before him before he gives any command. அவர் சொல்வதற்கு முன்பதாகவே நாம் ஓடி விடுகிறோம். நமக்கு தெரிந்த திசையில் இது நல்லா இருக்கு என்று செல்கிறோம், அது நல்லா இருக்கு என்று செல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்வது இதுதான், you are not ready, நீ ரெடி இல்லை, you are not ready. Follow me first. Understand life. Understand following Jesus Christ. Understand the ways of Christ. கர்த்தருடைய வழிகளை புரிந்து கொள். You are not ready. கர்த்தருடைய வழிகளில் புரிந்து கொள். எப்படி நடக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள். என் பின்பே வந்தால் என்ன கஷ்டங்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொள். என் பின்னே வரும்பொழுது எப்படி நீ சர்வைவ் ஆகணும் தெரிந்து கொள். என் பின்னே வரும்பொழுது நீ என்னெல்லாம் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள். ஹல்லேலூயா என்று ஆண்டவர் சொல்கிறார். Prepare yourself, prepare yourself, prepare yourself that you shall walk before me one day, like Noah, like Moses, like David. One day you shall walk before me. You shall walk before me. That's what God says. Hallelujah. But today you are not ready. Prepare yourself before God. Hallelujah. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். Hallelujah. எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட தொல்லைகள், கஷ்டங்கள் நம் வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏனென்றால் கர்த்தர் காத்து கொள்வார். எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அன்றைக்கு புயல், போட்டே கவிழ்ந்துவிடும், முழுகிவிட்டது, இறந்து விட்டோம் என்றுதான் செய்தி ஆண்டவரிடத்தில் கொடுத்தார்கள். சீஷர்கள் ஓடி வந்து, ஆண்டவரே நாம் இறந்து போகிறோம், we are going to die Lord. இதுதான், இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவரை எழுப்பினார்கள். ஆனால் ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் நிறுத்தினார். Be still என்று சொன்னார். அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள ஆண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. Those who believe in Jesus Christ will never be let down. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ராபாதா சந்தர கபரபரி கரபதோர். ஹல்லேலூயா. Give God the praise, give God the glory. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கே சேவி பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரணன் காக்க வல்லோ, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரணனை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்தோரோர்
ஆவி குறைந்ததா மீட்பருதேன பலத்தால் சத்துருவை வெல்வேன் என் பயம் யாவும் நீங்கிற்று இயேசு கை தூக்கினார் முற்றும் என் உள்ளம் மாறிற்று இயேசன் காக்க வல்லோ முற்றும் என் உள்ளம் மாறிற்று இயேசனை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை அகல ஆழ உயரமாம் எவ்வாறு அன்பு கூர்ந்தார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் காத்திடுவார். என்ன வந்தாலும் நம்புவேன், என் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்ன வந்தாலும் நீர் எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என்ன வந்தாலும் என் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். சிங்க குட்டிகள் பட்டினியாக இருந்தாலும் தாழ்ச்சி அடைந்தாலும் கர்த்தரை நம்பி வரும் பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட்டதே இல்லை என்பதுதான் வேத வசனம் சொல்கிறது. Hallelujah. Lord Jesus, we praise you, we thank you Lord for this wonderful worship that you gave Lord. Hallelujah. எங்களை ஆராதிக்க அப்பா தேவரே இந்த நாட்களில் கர்த்தாவே இந்த நாளில் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord Jesus. அப்பா தேவரே இந்த வேளையில கூட ஜெபிக்கிறோம். அப்பா வியாதியாக இருக்கிற சுகவீனம் பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அந்த வியாதியை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. In the mighty name of our Lord and Savior Jesus Christ we rebuke all sickness. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை சபித்து அப்புறப்படுத்துகிறோம். அந்த வியாதி அதிகாரம் கிடையாது உனக்கு. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அது, இயேசு கிறிஸ்துவின் ஆலயம் அது. உனக்கு அதிகாரம் கிடையாது. Be removed right now. Hallelujah. எல்லா வியாதி, எல்லா சுகவீனம், எல்லா பலவீனம், எல்லா சாபங்கள், all curse be broken in the mighty name of our Lord and Savior Jesus Christ. Hallelujah. கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அதே போல ஃபினான்ஷியல் கட்டுகள், எந்த கட்டுகள் சங்கிலிகள், all chains be broken in the mighty name of our Lord and Savior Jesus Christ. Hallelujah. கட்டுகளையும் சாபங்களையும் உடைக்கிறோம். எல்லா ஃபினான்ஷியல் கட்டுகளையும் உடைக்கிறோம். பிசாசின் சூழ்ச்சிகள், பிசாசின் அந்தகார செயல்கள் எல்லாவற்றையும் உடைக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்கள், எங்கள் பெற்றோர்கள் யார் மேல பிசாசின் சூழ்ச்சிகள் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் உடைக்கிறோம் இந்த நேரத்தில். In the mighty name of our Lord and Savior Jesus Christ we rebuke
and break all bondages and chains, Lord. Hallelujah. We praise you, Lord Jesus. நன்றி ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலை கொடுத்ததற்காக நன்றி. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ப்ளீஸ் பி சீட்டட். உட்காருங்க. Praise the Lord. Hallelujah. Jesus. இந்த புதிய மாதத்திற்குள் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். I welcome you to the new month, the July month. It's a good month actually. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மாதம். ஏனென்றால் 7th month. So it is the 7th month. So I praise God and thank God. கர்த்தர் செய்யும் நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். Hallelujah. Praise God. Jesus. ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். போன மாதத்தின் தலைப்பு என்ன பார்த்தோம்? God is my refuge, God is my restoration and peace. கரெக்டாக? கர்த்தர் என்னை சீர்படுத்துவார், எனக்கு சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். போன மாதம் நம்ம எந்த புத்தகத்தை பார்த்தோம்? மீகா புத்தகத்தை முழுதுமாக பார்த்தோம். ஸோ இந்த 12 மாதங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, every month we are taking a new book, right? 12 monthsல minor prophets கவர் பண்ண வரோம். So past 6 months we have covered 6 minor prophets books, ரைட்டா? கரெக்டாக? இன்னும் ஆமோஸ், யோனா, மைக்கா அப்படி சொல்லி எல்லாரையும் முடித்து இந்த மாதம் நாம் பார்க்கும் புத்தகம் என்னவென்றால் நாகும், ரைட்டா? நாகும் புத்தகம் மீகாக்கு அடுத்தபடியாக இருக்கும் புத்தகம் நாகும் புத்தகம். நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் வார்த்தை, இந்த மாதத்தின் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாகும் புத்தகத்திலிருந்து நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. God is good. Right? இது ஒரு great statement actually. It's a great statement. God is good என்பது. Right? When God created the world, கர்த்தர் இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது கூட ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர் சொன்ன விஷயம் என்ன? He said it is good. Right? நல்லது நல்லது என்று தான் உருவாக்கினார், குட் என்றது. ஸோ காட் இஸ் குட் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த மாதத்தின் தலைப்பு நமக்கு கொடுத்திருக்கிறது, காட் இஸ் குட் அண்ட் மை ரெஃப்யூஜ். கர்த்தர் நல்லவர், எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்பதுதான் இந்த மாதத்தின் தலைப்பாக நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. தி குட்னஸ் ஆஃப் காட். பாருங்க, the goodness of God என்று பார்க்கும் பொழுது அவருடைய நற்குணங்கள், ரைட்? அப்படி தான் நம்ம தமிழில் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா குட்னஸ் ஆஃப் காட் என்று பார்க்கும் பொழுது எல்லா நற்குணங்களையும் சேர்ந்து இருப்பது தான் the goodness of God என்று வேதத்தில் போட்டிருக்கிறது. ஸோ the goodness of God and God is my refuge என்பது தான் முதலாவது இந்த வாரத்தில் நாம் பார்க்க போகும் காரியம். the goodness of God. What is good? What is goodness of God? Hallelujah. நல்லது என்று சொல்லும் பொழுது எதை நாம் நல்லது என்று சொல்கிறோம்? இப்போ நம்மளை கேட்டோம் அப்படின்னா, இப்போ நம்மளை நல்லது நல்லது இது நல்லது அப்படின்னு சொன்னால் we have our own judgment. நமக்கு we have our own judgment to say this is good and this is not good, right? wrong ன்னு கூட சொல்லலாம், not good ன்னு சொல்லலாம், wrong ன்னு சொல்லலாம், right? but good என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு judgmental thing இருக்கு, right? we judge based on our own wisdom and knowledge. கரெக்டா இல்லையா?
ஒன்று நல்லதுன்னு சொல்லும் போது எப்படி ஜட்ஜ் பண்ணுறோம்? நமக்கு என்ன தெரியுமோ, நமக்கு என்ன ஞானம் இருக்கோ, நம்மளுடைய என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அதை பார்த்து தான் நல்லது என்று சொல்கிறோம். கரெக்டாக இல்லையா? ஒரு காலேஜில் போய் சேர்ற, அப்போ என்ன சொல்கிற? இது நல்ல காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நம்ம போய் படிக்கிறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், பார்த்துட்டு பிறகு இது நல்ல காலேஜ், ரைட் ரைட். இந்த 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 கடையில் போய் வாங்கினா இந்த பழம்லாம் நல்லாயிருக்கும், இந்த சாப்பாடெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்கிறோம்? அங்கே என்ன சர்டிஃபிகேட்டாக தொங்க விட்ருக்காங்க? இந்த கடையில் நீங்கள் வாங்கும் பொழுது எல்லாம் நல்லதாக இருக்கும் என்று இல்லையே, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்போ there is a judgmental thing that we do on our own. நமக்கு என்ன கரெக்டுன்னு தோணுதோ அதை தான் சரி என்று சொல்லுவோம். கரெக்டாக இல்லையா? பழம்லாம் வாங்க போகும்போது நீங்கள் போயிருக்கீங்க, கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்லா தெரியும் ரைட்டா. பழம்லாம் நம்ம வாங்க போகிறோம், தக்காளி கத்திரிக்காயெல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு தக்காளி இதுன்னு நம்ம நல்லதுன்னு யோசித்து கையில் கொடுப்போம். இதெல்லாம் நல்லதாக எடுத்து பொறுக்கி போடுங்கன்னு வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கூடையை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட நல்லதாக இருக்குதா பொறுக்கி போடுங்கன்னு வாங்க. அதுலேருந்து எடுத்து போடுங்க அப்படி. நம்ம ஒரு 4 எடுத்து போட்டிருப்போம், அந்த 4மே திருப்பி அந்த கூடைக்கே இதுக்கே போயிடும், அந்த பேஸ்கெட்டுக்கே போயிடும். ஏன்னா அது நம்ம பார்வையில் இது நல்லா தானே இருக்குது, இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா தானே இருக்குது, ஏன் இவங்க திருப்பி எடுத்து போட்டுட்டாங்களே. பார்த்து கவனிச்சிருக்கீங்களா? நான் எப்போவுமே இப்படி கவனிச்சிருக்கேன். நம்ம ஒரு 4 பழம் நல்லா இருக்குன்னு எடுத்து வச்சோம்னா, இது என்னங்க இது, இங்கே ஒரு கருப்பாக இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு வெள்ளையாக இருக்குது, எடுத்து வச்சுருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி அவ்வளோதான், அங்கே தக்காளியே இருக்கும், அவ்வளோதான். அந்த வெங்காயத்தில் அவ்வளோதான் இருக்கும். அங்கே நம்மளால் இதுக்கு மேலே ஒரு வெங்காயத்தை எடுத்து வைக்க முடியாது. ஆனால் சரிம்மா நீ இங்கே பார்த்துக்கோ, நீ இதை எடு, நான் போய் அந்த பக்கம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதே தக்காளி தான் திருப்பி பேஸ்கெட்டில் வந்திருக்கும். கரெக்டாக இல்லையா? ஸோ பாருங்கள், குட் என்று சொல்லும் பொழுது, ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லும் பொழுது இட் இஸ் பேஸ்ட் ஆன் அவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். நல்லது என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து தான் இருக்கிறது. ஆனால் கேன் வி அண்டர்ஸ்டாண்ட் த குட்னஸ் அண்ட் த குட் திங்ஸ் ஃப்ரம் காட்ஸ் ஐஸ்? கர்த்தருடைய பார்வையிலிருந்து நல்லதாக இருக்கிறது, நல்லது இது என்று நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும், ரைட்டா? ஏனென்றால் ஆண்டவர் நல்லவர். அவருடைய குணங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல குணங்கள் என்றதான், நற்கிரியைகள், நல்ல குணங்கள் தான் அவர்கிட்ட இருக்குது. அதனால் ஆண்டவர் நல்லவர், ரைட்? ஃபர்ஸ்ட் வசனங்களை பார்த்தீங்கன்னா குட்னஸ் ஆஃப் காட் என்று பார்க்கும்பொழுது சாம்ஸ் 34, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது அழகா, நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எஸ், டேஸ்ட் அண்ட் see that the Lord is good என்பதுதான். ஹல்லேலூயா. அதற்காக அடுத்த வாட்டி நீங்கள் கடைக்கு போனால் அங்கே இருக்கிற பழம் கத்திரிக்காய் எல்லாம் கடிச்சு பார்த்துறாதீங்க. வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக டேஸ்ட் அண்ட் see என்றால் என்ன? யூ அனுபவித்து பாருங்கள் ஆண்டவரை. கரெக்டா இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை, எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட், இதெல்லாம் வசனத்தில் போடல. கரெக்டா? சங்கீதக்காரன் எப்படி எழுதுறான்? ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. எப்படி கர்த்தரை ருசித்து பார்க்க முடியும்? how can you taste and see the Lord is good? கரெக்டா இல்லையா? சாப்பாடுனா டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டாக ஒரு ஏமா இதில் உப்பு புளி இருக்கா அப்படின்னு எடுத்து நக்கி பார்த்துட்டு இருக்கு ரைட்டு அப்படி சொல்லலாம். கரெக்டாக இல்லையா? ட்ரெஸ்ஸு போட்டு நல்லா இருக்கான்னா போட்டு பார்த்துட்டு சொல்லிடலாம், ரைட் இது பாருங்கள் ட்ரெஸ்ஸெலாம் நல்லா இருக்கா, என் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்காது. கரெக்டாக? ஆனால் டேஸ்ட் அண்ட் see that the Lord is good என்று சொல்லும் பொழுது how can you taste and see the Lord? how can you see, taste and see? வசனம் நல்லா இருக்குது, படிக்கிறதுக்கு நல்லா தானே இருக்குது. ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good, ஓ வண்டர்ஃபுல். எப்படி கர்த்தரை நாம் ருசித்து பார்க்க முடியும்? ரைட்? பை ரீடிங் அண்ட் மெடிடேட்டிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட் யூ கேன் டேஸ்ட் காட். அதுதான் சங்கீதக்கு எங்கள் வேர்டு. தாவீது என்ன சொல்கிறான்னா, how to taste God when you taste the word of God. கர்த்தர் உடைய வார்த்தையை நீ மெடிடேட் பண்ணும்போது, கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் நாம் தியானிக்கும் பொழுது அவரை ருசித்து பார்க்கும் அனுபவம் உங்களுக்கு இருக்கும் என்கிறான் தாவீது. ஹல்லேலூயா. பாருங்க, ராஜா
தாவீது யாரு? இஸ் அ கிங். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், தாவீது ஏதோ வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் இருந்துன்னு சும்மா இருந்துன்னு ஏதோ ஒரு வேலை செஞ்சுன்னு இருக்கிற பர்சன் கிடையாது. இஸ் நாட் அ சிம்பிள் ஆர்டினரி பர்சன். டேவிட் இஸ் அ கிங். அவன் ராஜா. அவனுக்கு 1000 வேலை இருந்துச்சு, கோர்ட்டில் 1000 வேலை இருந்துச்சு, ஏராளமான போர் நடந்துனே இருந்துச்சு அவனை சுற்றி. அவன் வாழ்க்கை முழுதும் போர் நடந்து கொண்டே இருந்தது, ஏராளமான பிரச்சனைகள் ஜனங்க கொண்டு வந்துனே இருந்தாங்க. கரெக்டாக இல்லையா? நம்மக்கிட்ட 2 பிரச்சனை எடுத்துன்னு வந்தால் அதை தலையில் போட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஓ மை காட், கன்ஃபியூஷன் சுற்றின்னு இருப்போம். கரெக்டாக இல்லையா? 2 விஷயம் சொன்னால் போதும், நாள் ஃபுல்லாக முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கணும். என்ன ஆச்சுன்னு கேட்டால் இல்லை அதை பற்றி யோசித்துன்னு இருக்கேன் அப்படின்னும். 1-2 விஷயம். ஆனால் தாவீது ஒரு மைட்டி கிங், அவனுக்கு 1000 பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனாலும் அவன் சொல்வது, அவன் சாட்சி என்ன சொல்கிறான்? ஓ டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட்ன்றான். ஹல்லேலூயா. அப்போது அப்படிப்பட்ட ராஜாவுக்கு நேரம் இருந்தது. he dedicated time to meditate on the word of God and taste the word of God. Hallelujah. ஆண்டவரை ருசித்து பார்ப்பதற்கு நேரத்தை ஒதுக்கினான். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ருசித்து பார்ப்பதற்கு, ஆண்டவரை ருசித்து பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறதா? இஃப் யூ ஃபைண்ட் யுவர் லைஃப் ஆல்வேஸ் பிட்டர், எப்பொழுதும் கசப்பாகவே ஆண்டவர் தெரிகிறார் என்றால், யூ ஹாவ் நாட் ரெட் த வேர்ட் ஆஃப் காட் கிளியர்லி. யூ ஹாவ் நாட் அண்டர்ஸ்டுட் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரோடு இன்னும் நீங்கள் சரியாக பழகவில்லை. அதனால்தான் பிட்டர்னஸ் இன்னும் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, பழக தான் நிறைய பேர் புரிஞ்சுக்குவாங்கன்னுவாங்க. கரெக்டாக இல்லையா? திருமணமாகி 6 மாதத்துக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்க? அவங்கக்கிட்ட அட்வைஸ் என்ன சொல்கிறாங்க? திருமணமாகி 6 மாதத்தில் பயங்கர சண்டை பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டிலலாம் ஒரே சண்டை, என்னம்மா இது அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதல், இப்போ கவுன்சிலிங் கொடுக்கணும், என்ன சொல்லுவாங்க? ஏம்மா என்னது கொஞ்ச நாள் போனால் சரி போய்டும். அந்த கொஞ்ச நாள் எவ்வளோ நாள் பார்த்து வரும்னு தெரில, ஆனால் கொஞ்ச நாள் பண்ணால் சரியாக போய்டுவாங்க. 6 மாதத்தில் 2 வருஷம் கழிச்சு சண்டை போட்டுன்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்லுவாங்க? 5 வருஷத்தில் சரி. இப்போ தானே 2 வருஷம் ஆயிருக்கு, எல்லாம் சரியாக போய்டும், குழந்தை அது இதுன்னு பிறந்தா எல்லாம் சரியாக போய்டும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னுவாங்க. கரெக்டாக இல்லையா? குழந்தெல்லாம் பிறந்து 5 வருஷம் கழிச்சு போய் நிற்கிறோம் அப்படின்னா சண்டை போட்டு சொல்லுவாங்க வீட்டில். இதே தானே சொல்கிறாங்க. எதாவது மாற்றி சொல்கிறாங்களா? எருமை மாடு வயசாகுது உங்களுக்கெல்லாம், எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? 5 வருஷம் ஆச்சுல கல்யாணம் ஆகி, இப்படி யாராவது திட்டுறாங்களா? யாரும் திட்ட மாட்டாங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ பாருங்கள், நேரம் காலம் போக போக தான் we experience certain things and start understanding our partner itself. நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய கணவரை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப நாள் ஆகுது. ஹல்லேலூயா. என்னுடைய மனைவி இன்னும் கூட சொல்லுவாங்க, பாதி உங்களுக்கு இன்னும் புரியவில்லைன்னாங்க. ரைட்டா? எனக்கு 50 வயசு ஆக போகுது, 25 வருஷமாக கல்யாணம் ஆக போகுது, இன்னும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னுவாங்க. ரைட்டா? ஏன் சொல்கிறாங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராசஸ். பெரிய இவர் நம்ம பென்னி ஹின் ஒரு வாட்டி சாட்சி சொன்னார். அவர் வந்து டிவோர்ஸ் ஆகி ஒய்ஃபோட சேர்ந்து டிவோர்ஸ் ஆகிட்டார். ரைட்? பென்னி ஹின் ஊழியக்கார், அவர் ஒய்ஃபோட சேர்ந்து டிவோர்ஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறமா மறுபடியும் ரெனாட் போங்கே தான் கல்யாணம் பண்ணி வச்சார். அவங்களே திருப்பி கல்யாணம் பண்ணி வச்சார். வாங்கங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நிற்க வச்சு திருப்பி கல்யாணம் பண்ணி வச்சார். 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்போனா ஐ திங்க் ஆஃப்டர் 25 years of 30 years of மேரேஜ் லைஃப்க்கு அப்புறமா திருப்பி கல்யாணம் பண்ணி வச்சார். அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? இத்தனை காலமாக நான் ஊழியன்னு ஓடின்னு இருந்தேன். என் மனைவி வந்து கடந்த 25 வருஷமாக ஒரு டேப்லெட் போட்டுன்னு இருக்காங்க, டெய்லி போடுறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல, இன்னைக்கு தான் தெரியுதுன்னார். ஏன் சீரியஸாக சொன்னார் அவர், அதை சாட்சி சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரில, இப்போ தான் தெரியுது இவங்க இந்த மாத்திரையை போடுறாங்கன்னு. ஓ மை காட்னு. பழக தான் when you experience, how will you experience God? When you move with him, when you walk with him, when you read the Bible, how can you taste and see the Lord is good? அப்போ சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறான், ஓ taste and see that the Lord is good என்று சொல்கிறான்னா, he has walked with God, he has slept with God, ரைட்? அவன் தூங்கினான் ஆண்டவருடன், அவன் எழுந்து கொண்டான், அவன் நடந்தான்.
அதனால தான் பெனிஹின் பாருங்கள் ஒரு புக் எழுதியிருக்கிறார், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு எழுதியிருக்கிறார். அவர் ஒரு புக் எழுதியிருக்கார், படிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் எழுந்தவுடன் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், ஹவ் ஆர் யூ, ஐ ஆம் ஃபைன், இப்படி தான் எப்போ வரோம். ரைட்? பெரிய ஊழியக்காரர்கள், தே லிட்ரலி லிவ் வித் காட். தட் இஸ் வாட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் யூ. கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்ப்பது இந்த ஒரு வசனத்தை நாம் படித்து, ஐயோ நிறைய வசனம் இருக்குது, போலாம் வாங்க. சங்கீதம் 119:68 வசனம் படிங்க. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். பாருங்க, படித்தது போதாதுன்னு சொல்லி தாவீது என்ன சொல்றான், வேத வசனங்களை அவன் படித்து மெடிடேட்டட், இரவும் பகலும் சங்கீதம் 1:1 எடுத்தீங்கன்னா இரவும் பகலும் தியானித்து கொண்டே இருக்கிறான். கரெக்டா இல்லையா? அதான் வசனம் சொல்லுது. ஆனா இங்க என்ன சொல்றான், 119வது அதிகாரத்துல தாவீது, ஆண்டவரே நீர் நல்லவர், நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உங்க பிரமாணத்தை எனக்கு போதியும், இன்னும் போதியுங்கன்றான். அப்போ பாருங்க, he is a vessel who wants always to be fulfilled, always to be filled, brimful-ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஹalleluya. பாருங்க, அப்போ ஆண்டவர் கிட்ட நம்ம போறோம் அப்படின்னா நிரப்புவதற்கு இடம் இருக்கணும். கரெக்டா இல்லையா? if there is water in the vessel, தண்ணி கொடுங்கன்னு போய் கேட்குறீங்க வீட்டில், டம்ளர் எடுத்துன்னு வாங்குறாங்க. ஏற்கனவே தண்ணி இருக்கிற டம்ளர் எடுத்துன்னு போய் வீட்டில் காட்டினா என்ன சொல்லுவாங்க, எங்கடா ஊற்றுறது இதெல்லாம் கேட்பாங்க. கரெக்டா இல்லையா? ஆல்ரெடி யூ ஆர் ஃபுல், ஆல்ரெடி யூ ஹாவ் யுவர் ஓன் தாட்ஸ், யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், யுவர் ஓன் திங்ஸ். எனக்கு அந்த வேலை இருக்குது, எனக்கு இந்த வேலை இருக்குது, எனக்கு ஆஃபீஸில் அந்த வேலை இருக்குது. யூ ஆர் ஃபுல் ஆல்ரெடி. ஹவு டு போர் மோர் இன்சைட் யுவர் வெசல்? உன்னுடைய பாத்திரத்தில் அதிகமாக என்ன ஊற்றுறதுக்கு இடமே இல்லை. தட் இஸ் வாட் ஹூ வி ஆர். அதுதான் நாம். We don't give time, we don't give importance, we don't give priority to God. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பதால் நிரம்பி இருக்கும் பாத்திரமாக ஆண்டவரிடத்தில் நிற்கிறோம். இங்க பாருங்க, தாவீது என்ன சொல்றான், கர்த்தரே நீர் நல்லவர், எனக்கு இன்னும் சொல்லி கொடுங்கன்றான். கரெக்டா இல்லையா? அப்போ சொல்லி கொடுங்கன்னா அந்த பாத்திரம் இன்னும் காலியாக, எனக்கு இன்னும் கொடுங்க ஆண்டவரே, இன்னும் கொடுங்கன்றான். தட் இஸ் வாட் டெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸ். அதுதான் ருசித்து சுவைத்து பார்க்கும் அனுபவம். கரெக்டா இல்லையா? ஹalleluya. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ருசித்து பார்க்குற ஆள் கிடையாது. எனக்கு சாப்பாடு வச்சாங்கன்னா அடுத்த 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தட்டை வச்சுட்டுப்பேன். ஓகே ரைட்ங்க, சாப்பாடு வச்சேங்க காணும் அப்படின்னா பார்த்தா சாப்பிட்டு முடிச்சுட்டுப்பேன் நான். ரைட்டா? இன்னும் எதோ ருசித்து பார்த்து சாப்பிட மாட்டிங்களா? அதெல்லாம் தேவையில்லாத சாப்பாடு வைக்கிறீங்களே அப்படி சொல்லி சாப்பிட்டு வச்சுருவேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு உட்காந்து இப்போ வெயிட் பண்ணினே இருப்போம். அவங்க சாப்பிட்டுனே இருப்பாங்க ரொம்ப நேரமாக. அடாடாடா அடாடாடா அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? ருசித்து பார்த்து ரொம்ப நல்லா செஞ்சுருக்கேன் அடாடா அப்படின்னு. அவங்களுக்கு சமைச்சு போட ரெடியாக இருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? இந்த பாப்பா இன்னொரு சப்பாத்தி பிடிப்பா, இன்னொரு தோசை பிடிப்பா அப்படின்வாங்க. ஏன்? நல்லா இருக்குன்னு சாப்பிட்றவங்க. போதும் ஸ்டாப், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்றவங்களுக்கு சமைச்சு போட வராது. பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல தாவீது என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவரே எனக்கு இன்னும் கொஞ்சம் கற்றுத்தாங்க, எனக்கு கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஐ எம் டேஸ்டிங் அண்ட் சீயிங் தட் த லார்ட் இஸ் குட்ன்றான். அப்போது ஆட்டிடியூட் கரெக்டாக இல்லையா? யுவர் ஆட்டிடியூட் மேட்டர்ஸ் டு டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. உங்களுக்கு சரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், அப்போ தான் ஆண்டவரை ருசித்து பார்க்க முடியும். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்னா, இன்னும் என்னை நிரப்புங்க ஆண்டவர் என்றான். என்னை இன்னும் நிரப்புங்க, நான் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்போது இந்த ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அப்பொழுது நீ கர்த்தர் நல்லவர் என்பதை உன் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடியும். இஃப் யூ ஆல்வேஸ் see bitterness in your life, கசப்பாக இருக்குது, வாழ்க்கை கசப்பாக இருக்குதுன்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் கசப்பாகவே இருக்கே பிரதர் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது, ட்ராவல் வித் காட், எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் லைஃப் வித் காட், மெடிடேட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடன் நீ மெடிடேட், தியானம் நீ பண்ணேனா ஆண்டவரோட, அப்பொழுது அவர் நல்லவர் என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. ரைட். பாருங்க, சீஷர்கள் அன்றைக்கு கூட
ஆண்டவருடன் டிராவல் பண்ணி போன பிறகு கூட அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவர் எதற்காக மரித்து உயிர்த்தெழ வராரடி. அவர்கள் என்ன நினைத்தார்கள், ஆண்டவர் ஒரு பெரிய ரெவல்யூஷனிஸ்ட், ஒரு பெரிய லீடர், ரைட்? அவர் சேவியர் மெஸ்ஸாயா என்பதை அவர்கள் கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் மரிக்க வேண்டும் என்ற டாபிக் அவர் எடுத்துன்னு வரும்பொழுதெல்லாம் ஐ நீட் டு டை அண்ட் ரைஸ் அப் ஆன் த தேர்ட் டே என்று சொல்லும் பொழுதெல்லாம் சீஷர்களுக்கு புரியவில்லை. நிறைய பேர் ஆண்டவரை இப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. கூட இருந்த பேதுரு சொன்னார், ஆண்டவரே இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னார். ஏன் அப்படின்னா they did not understand why God and the Messiah has come to the world. What is the meaning of Savior என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. கூடவே இருந்தார்கள் ஆனாலும் புரிந்து கொள்ளவில்லை. அப்பனா the experience tasting that the Lord is good, அவர் நல்லவர், என் வாழ்க்கையில் நல்லதுதான் செய்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் அவசியம். ஹல்லேலூயா. ஒன்லி வித் த ஹோலி ஸ்பிரிட். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகுதான் பேதுரும் யோவானும் தெருவில் போய் நின்று பெரிய லெங்க்தான ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. அந்த மெசேஜை நீங்கள் படித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படித்து பார்த்தீர்கள் என்று தெரிந்தால் அவர்கள் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். They understood then when they received the Holy Spirit. அப்போ to taste and see that the Lord is good, you need the Holy Spirit's backing. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே செயல்பட்டால்தான் நீ கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. படிங்க ஏசாயாவின் புத்தகம் 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். பாருங்க, கர்த்தர் நல்லவர். the good things that God is doing is kindness and compassion. ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார். kindness, இரக்கம் உள்ளவர், மனதுருகுவர் என்று வசனங்கள் சொல்கிறது. ஆண்டவர் நல்லவர், the good things என்று சொல்லும் பொழுது God is compassionate. we might think, நாம் இன்னைக்கு யோசிக்கலாம், ஆண்டவர் ஏன் எனக்கு மேல் இரக்கம் காட்ட வேண்டும், நான் அப்படி என்ன செய்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். இரக்கம் காட்டுவத அளவுக்கு நான் ஒன்றும் தவறு செய்யலையே என் வாழ்க்கையில் நினைக்கலாம். ஹல்லேலூயா. we were sinners. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தரை அறியாமல் இருந்த நாட்கள் இருந்த பொழுது ஆண்டவர் நம்மேல் இரக்கம் காட்டினார். பிதாவானவர் நம்மேல் இரக்கம் காட்டி தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வாட்டி ஆண்டவர் பிதாவானவருக்கு முன்பதாக ஏஞ்சல்ஸ் எல்லாம் போய் நிற்கிறாங்க. யார்? நோவா காலத்தில் ஃபாலன் ஏஞ்சல்ஸு. ஆண்டவர் தள்ளி விட்ட பொழுது ஏஞ்சல்ஸ்லாம் போய் நிற்கிறாங்க. ரைட், எல்லாம் போய் நிற்கிறாங்க, போய் கை கட்டி நிற்கிறாங்க. எதுக்காக நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மனிதர்கள் தவறு செய்யும் பொழுதெல்லாம் இவர்களை மன்னித்து விட்டீங்களே கடவுளே, மனிதர்கள் எத்தனையோ தவறு செய்கிறாங்க, ஒவ்வொரு வாட்டியும் மன்னிக்கிறீங்க, அப்போ கடவுள் நம்மையும் மன்னித்துருவார், லூசிஃபரோட சேர்ந்து நம்ம ரெபெலியன் பண்ணிட்டோம், மன்னித்துருவார் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பலாக எல்லாம் போனாங்க நிறைய பேர். அப்போ ஆண்டவர் பார்த்து ஒரு பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் முடியாது என்கிறார். சரியா? இது எங்கே இருக்குது பைபிள்னு கேட்காதீங்க, ஒரு இமேஜினரியாக சொல்கிறேன். ரைட்டா? ஏன் அப்படின்னா, ஆண்டவர் ஏன் முடியாது, நீங்கள் என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா ஏன் ஆண்டவர் ஏஞ்சல்ஸை மன்னிக்க கூடாதுன்னு? ரைட்? ஆண்டவர் மிகவும் அன்பு உள்ளவர், இரக்கம் உள்ளவர். நம்மை மன்னித்தது போல ஏன் உலகத்தில் இருக்கும் எல்லாவரையும் மன்னிக்கிறாரே, ஏன் அந்த விழுந்து போன தேவ தூதர்களை ஏன் மன்னிக்க கூடாதுன்னு யோசித்துருக்கீங்களா? நான் யோசித்து பார்த்துருக்கேன். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் முடியாது என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன பதில் இதுதான், நீ என்னுடைய மகிமையை பார்த்து, நீ என்னுடைய மகிமை கூடவே நீ வாழ்ந்திருக்கிறாய். யூ ஹாவ் பீன் இன் ஹெவன், யூ ஹாவ் சீன் மீ, யூ ஹாவ் சீன் மை க்ளோரி.
யூ அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். கரெக்டா இல்லையா? ஹல்லேலூயா. யூ அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அப்படி இருக்கும் பொழுது உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. யூ ஹாவ் டேஸ்டட் அண்ட் சீன் வித் மீ ஆல் த டேஸ். ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது. தே ஆர் வீக். அவர்கள் எளிமையானவர்கள், அவர்களால் செய்ய முடியாது. அவர்கள் களிமண்லேருந்து உருவாக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் பலன் தேவைப்படுகிறது. அவர்களை மன்னித்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. அப்பாருங்கள், இரக்கமுள்ள ஆண்டவர், he is kind and compassion என்று சொல்லும் பொழுது நாம் யோசிக்கிறோம், what is there to be kind and compassionate over me? எனக்கு இரக்கம் காட்டுவதற்கு என்ன இருக்கிறது என்று யோசிக்கலாம். Even today, if God is not compassionate and kind in your life, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் இல்லை என்றால், இட் இஸ் அ ஹார்ட் லைஃப். ஆண்டவர் நம்ம மேலே இரக்கம் இல்லை என்றால் நம்மளோட வழிகள் மாறிவிடும். கஷ்டமான வாழ்க்கையில் போக ஆரம்பிச்சிடுவோம். நெருக்கமான வாழ்க்கையாக மாறிவிடும். ஆண்டவரின் இரக்கத்தினால்தான் நாம் இன்றைக்கு வரைக்கும் வாழ்கிறோம். not because of your own abilities. நான் ஊழியம் செய்கிறேன் என்றதால் கர்த்தர் எனக்கு பெரிய ஃபேவர் வச்சிருக்கிறார். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். அதனால தான் ஆண்டவர் இந்த மாதிரி நாங்களாம் சொல்லுவோன்றதுக்காக, ஊழியக்காரங்களாம் நாங்களாம் அப்படியே சொல்லுவோன்றதுக்காக ஆண்டவர் ஒரு வசனத்தை எழுதி வச்சிட்டார். In those days you will say, Lord, Lord, கர்த்தரே கர்த்தரே என்று கூப்பிடுவீர்கள். ஆண்டவரே, நான் உங்கள் நாமத்திலே அற்புதத்தை செய்தேன், நான் உங்கள் நாமத்திலே பேய்களை ஓட்டினேன், நான் உங்கள் நாமத்திலே இதை செய்தேன் அதை செய்தேன், ஆண்டவரே எங்களை நீங்கள் அறியவில்லையா என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னது, நான் உங்களை அறியேன் என்கிறார். அதனால தான் இந்த வசனத்தை எழுதி வச்சார் ஆண்டவர். நாளைக்கு ஊழியக்காரர் என்ற ஒரு பேட்சை போட்டுன்னு போய் பரலோகத்தில் நிற்க முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். காட் வில் நாட் ரெக்கக்னைஸ் அஸ். Because God says, என்னுடைய சித்தத்தை யார் நிறைவேற்றுகிறானோ, பிதாவை சித்தத்தை யார் நிறைவேற்றுகிறானோ அவன்தான் நான் நேசிக்கிறேன். Right? So those who walk in the ways of God according to the will of God, those are the children of God. ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கத்தை காட்டுகிறார், மனதுருக்கத்தை காட்டுகிறார். ஆண்டவர் அவர்களை வழி நடத்துகிறார். அதனால் ஆண்டவர் இரக்கம் காட்டுகிற ஆண்டவர், அது அவருடைய குட்னஸை காட்டுது. வாட் இஸ் த குட்னஸ் ஆஃப் காட்னு கேட்கலாம். வாட் இஸ் ஸோ குட் அபவுட் காட்? ரைட், வாட் இஸ் ஸோ குட் அபவுட் காட் அப்படின்ட்டு கேட்டால், யூ கேன் சே, ரைட், காட் இஸ் கம்பேஷனேட் அண்ட் கைண்ட் ஓவர் மீ ஈவன் தோ ஐ எம் அ சிம்பிள் கிரியேஷன். நான் ஒன்றுமில்லாத மனிதனாய் இருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவர் என் மேல் இரக்கமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் சொல்லலாம். ஹல்லேலூயா. நிறைய பேர் கேட்கலாம் வாழ்க்கையில், ஏன்னா கஷ்டத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறவங்க நம்மை பார்த்து கேட்பார்கள், வாட் இஸ் ஸோ குட் அபவுட் காட் தட் யூ ஆர் ஹாப்பின்னு கேட்பாங்க. ஓ, நீ என்ன பெரிய சந்தோஷமாக இருக்கிற, வாட் இஸ் ஸோ குட் அபவுட் தட் கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லலாம், கம்பேஷனட், கைண்ட்னஸ். கர்த்தருடைய நன்மைகள் என் வாழ்க்கையில் காட்டியிருக்கிறார், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் காட்டியிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைகள் சரியாக நடந்து கொள்கிறார்கள் வாழ்க்கையில் என்றால், தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைக்கு இருக்க நல்ல சுகத்தோடும் பெலத்தோடும் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்றால், தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். எஸ்டர்டே நேற்று நானும் மனைவியும் பேசி கொண்டிருக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னார்கள், சரியான வார்த்தை. எவ்வளவோ வெள்ளி பொண்ணு செல்வாக்கு வீடு வசதிகள் காரு பங்களா இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் கூட்டமாக இருக்கிறார்கள் நிறைய பேர். நம்ம கூட சில நேரத்தில் யோசிக்கிறோம், ஏங்க நம்ம இன்னொரு கார் வாங்கலாங்க, ஏங்க நம்ம இன்னொரு பைக் வாங்கலாங்க, ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்கும்னு. ஆனால் நேற்று ஒரு வார்த்தை சொன்னார்கள், நாம் சாப்பிடுவது ஜீரணம் ஆவது எவ்வளோ பெரிய கிருபையாக இருக்கிறது தெரியுமா அப்படின்னாங்க. உண்மைதான். ஹல்லேலூயா. சாப்பிடுவது ஜீரணமாவது பார்த்தீங்களா, அதுவே கர்த்தர் கொடுக்கும் நன்மை. எதனால் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. மேபி ஏதாவது வேறு யாருன்னா சுகவீனமாக இருந்திருப்பாங்க, அவங்கள நினச்சி சொன்னாங்களான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் சுகவீனமாக இருக்கிறார்கள், அவங்க சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகிறதில்ல, நைட்டில் தூக்கம் வர்றதில்ல.
நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணவங்க, வியாதியாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் பைப்பில் சாப்பாடு போயின்னு இருக்கு. யூனோ, பைப்பில் சாப்பாடு சுவைத்து கூட பார்க்க முடியாமல் பைப்பில் சாப்பாடு. தட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் மெனி பீப்புள். பட் we are today here. God has given good food, good life. Whether happy or not, that depends on how you see happiness. நான் சந்தோஷமாக இருக்கிறேனா இல்லையா என்பது நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கிறது சந்தோஷம் என்பது. இதை இருந்தால் எனக்கு போதும், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று நீங்கள் டிஃபைன் பண்ணால் you will be happy all your life throughout. இது எனக்கு போதும் ஆண்டவரே, ஐ ஆம் ஹாப்பி என்று சொன்னால் you will be content with your life, சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் இஃப் யூ திங்க் எனக்கு இது போதலை ஆண்டவரே, ஐ ஆம் நாட் கண்டென்ட்னா, உலகத்தில் இருக்கும் எல்லா செல்வாக்குகளை கொடுத்தாலும் கூட யூ வில் ஸ்டில் சே இல்லைங்க, இன்னும் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்வீங்க. ஹல்லேலூயா. கரெக்டாக இல்லையா? புடவை கடையில் புடவை வாங்குற கதை தான். கரெக்டாக இல்லையா? நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் துணி கடைக்கு போனால் எந்த துணி எடுக்கிறோமோ இல்லையோ அந்த பொம்மை போட்டிருக்கிற துணியை கழட்டியே திருவோம். ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொம்மையை காப்பாற்றுற வேலையாக இருக்கும் எனக்கு. ஐயோ இந்த பொம்மை போட்டிருக்கு. ஆனால் அதில் ஒரு பெரிய கொடுமை இருக்குது, என்ன தெரியுங்களா? அந்த பொம்மையில் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு பொம்மை போட்டிருக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பொம்மையிலேருந்து அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி, நம்ம சென்னை சில்க்ஸில் இது மாதிரி இடத்துல எல்லாம் கழட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வச்சு இது பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்கள் அப்படின்னா நல்லாவே இல்லைன்னுவாங்க. உண்மையிலே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் என்னடா இது, இந்த பொம்மையில் இருக்கும்பொழுது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, கீழே எடுத்து வச்ச பிறகு நல்லா இல்லைன்றாங்க. அதே மாதிரி இந்த ரேக்கில் இருக்கிற புடவைங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புடவைங்களாம் அந்த புடவை நல்லா இருக்குது, அந்த புடவை நல்லா இருக்குன்னு பார்த்து போயிருக்கீங்களா? கூட போயிருப்பீங்க. அந்த புடவை நல்லா இருக்குது, அந்த புடவை இருக்கு, ஓகே அதை எடுத்து வைங்க அப்படின்னு எடுத்து கீழே வச்ச பிறகு அதை கீழே எடுத்து வச்சு அவன் பிரிச்சுனே இருப்பான், அதை எடுங்கன்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏங்க இது இதுதானே நல்லா இருக்குன்னு சொல்லி கீழே வச்சு பிரிச்சுன்னு இருக்கீங்க, அவர் பிரிக்கிறதுக்காவது ஒரு மரியாதை கொடுங்க அப்படின்னா அந்த புடவை வேணுங்க, இந்த புடவை வேணும். கடைசியாக இது எல்லாம் இப்படியே பத்திரமா வைங்க, நாங்கள் இன்னொரு இடத்துல போயிட்டு அதை பார்த்துக்க நீங்கள் வரோம். பார்த்துருக்கீங்களா? கண்டென்ட் லைஃப். அதனால் நான் தவறாக சொல்லலை, நான் ரொம்ப சந்தோஷமாக நின்று பார்த்துனுப்பாங்க. ரைட்டு எடுக்கலாம், எதை தான் எடுக்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துனே இருப்பேன். ரைட் இதா ஓகே, அதா ஓகே இதுன்னு. ஏன் அப்படின்னா கண்டென்ட் எப்போ வருது, எப்போ போதும் இது சரியாக இருக்கும் அப்படின்னு எப்போ நமக்கு தோணுதுன்னு பார்ப்பேன். பாருங்கள், when we are content in life, happiness என்பது என்ன தெரியுங்களா? சந்தோஷம் என்பது கர்த்தர் கொடுத்ததெல்லாம் நல்லது என்று நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, போதும்னு நினைக்கிறீங்க, அதுதான் ஹாப்பினஸ். ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் போதும், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த புடவை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் எனக்கு இந்த புடவை இருக்குது, போதும், தேங்க்யூ லார்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் இன்னும் 10 புடவைகளை கொடுப்பார். நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். ரைட்டா? ஹாப்பினஸ் இஸ் கிவிங் டு அதர்ஸ். மற்றவர்களுக்கு கொடுப்பது சந்தோஷமான காரியம். மற்றவர்களுக்கு கொடுங்கள், ஆண்டவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ அடுத்த வாட்டி 10 புடவை கொடுத்துட்டு ஆண்டவர் கொடுக்கலைன்னு என்ன கேட்டுறாதீங்க. ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் மற்றவர்களுக்கு கொடுங்க, அதுதான் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஹாப்பினஸ். படிங்க ஜெரமாயா 33. ஜெரமாயா 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பாருங்க, ஜெரமாயா என்ன சொல்றாரு? கர்த்தர் நல்லவர் என்று துதியுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று துதியுங்கள். இன்னும் ஆண்டவர் செய்வதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. God is doing great things. The love of God is the goodness of God. Hallelujah. கர்த்தர் நேசிக்கிறார். The love of God is the goodness of God. Hallelujah. பாருங்க, ஆண்டவர் இரக்கமுள்ளவர். Compassionate God is the goodness of God.
இப்போ பார்க்குறோம் ஆண்டவர் அன்புள்ளவர். காட்ஸ் லவ் இஸ் த குட்னஸ் ஆஃப் காட். ஆண்டவரை அன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் எடுக்கலாம். இன்னைக்கு ஒரு லைன் 2 லைனில் சொல்கிறேன். ஆனால் த லவ் ஆஃப் காட் என்று பார்க்கும் பொழுது யூ கேன் டூ அ சீரீஸ் ஆன் தட், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மனிதனை ஆண்டவர் அப்படியே விட்டு இருக்கலாம். they did not obey me, leave them அப்படின்னு விட்டு இருக்கலாம். it is much possible, right? இவர்கள் நான் சொன்னதை செய்யவில்லை, இவர்களை அப்படியே விட்டு விடலாம் என்று. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. இவர்கள் தவறு செய்துவிட்டால் இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. that is the greatest love that any person, anybody can show for us. நமக்காக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அன்பு. நீ விழுந்து விட்டால் என்ன நடக்குமோ என்பதற்காக நீ பிறப்பதற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பது. ஹல்லேலூயா. அதுதான் பிதாவின் அன்பு. that is the greatest love, a love story that continues till today. பைபிள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? it is the greatest love letter that God has sent to man. greatest love letter because he shares his feelings. அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகள், ஆசைகள், அவர் என்ன எதிர்பார்க்கிறார், அவர் என்ன செய்ய போகிறார், அடுத்தபடியாக என்ன நடக்க போகிறது, என்னெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லும் ஒரு இடமாக, ஒரு புத்தகமாக ஆண்டவர் இதை எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. It is not just a book of history and miracles. It is an expression of his feelings. அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் இதில் கொட்டி இருக்கிறார். இதை படிக்கும் பொழுதெல்லாம், அதனால தான் முதல் வசனத்தை ஆரம்பிக்கும் போதே நம்ம சொன்னோம், ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. கர்த்தரை ருசித்து பாருங்கள். கர்த்தரை ருசித்து பார்க்கும் பொழுது தான் தெரியும் கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பாய் இருக்கிறது. God loves you என்று சொல்வது மிக எளிமையான ஒரு வார்த்தையாக நாம் சொல்லலாம். யாராவது பார்த்தா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் மகனே என்று சொல்லலாம். அது ஒரு லைனில் முடிந்து விடுகிறது. ஆனால் அதற்கு பின்பதாக இருக்கும் காட்சிகள், அதற்கு பின்பதாக ஆண்டவர் செய்த காரியங்கள் என்ன? ஏராளமான காரியங்களை செய்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு லைனில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதற்கு முன்பதாக 2000 ஆண்டு 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னெல்லாம் செய்திருக்கிறார். இதற்கப்புறமாக அடுத்த ஒரு 2000 3000 இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார். உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே என்ன சிந்தித்து நம்மை நேசித்து செய்திருக்கிறார். பெரிய காரியங்கள். you cannot imagine how God's love proceeds. It's beyond our imagination. Abundance of love. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா we are nothing. We don't listen to him. நம்ம அவருக்கு கீழ்ப்படியறதே கிடையாது. அவருக்கு நம்ம ஒரு வார்த்தைகள், அவர் சொல்கிறபடி நடப்பது கிடையாது. அவருக்கு கிரெடிட் கொடுப்பது கிடையாது. நிறைய விஷயங்களை எதுலேயுமே கிரெடிட் கொடுப்பது கிடையாது. எது நடந்தாலும் என்னுடைய திறமையினால் நடக்கிறது, என்னுடைய தாளந்தினால் நடக்கிறது, நான் சம்பாதிக்கிறேன், நான் செய்கிறேன். இப்படி தான் நம்ம வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஐ ஏர்ன் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட who gave you this job ன்னு கேட்கலாம். யார் உனக்கு இந்த வேலை, நீ சம்பாதிப்பதற்கு யார் அந்த வேலையை கொடுத்தது? நானாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி நானாக வேலை செஞ்சு நானாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு திறமையும் அந்த இன்டர்வியூக்கு போவதற்கு சுகமும் பலமும் யார் கொடுத்தது? உனக்கு படிப்பை யார் கொடுத்தது? உனக்கு பெற்றோரை யார் கொடுத்தது? உனக்கு இன்றைக்கு நீ நின்று பேசிக்கொண்டிருக்கிறாய் என்றால் யார் அந்த சுகத்தை பல? இன்றைக்கு வீடு யார் கொடுத்தது? யார் உனக்கு உணவு கொடுத்தது? ஒருவேளை உணவில்லாமல் எத்தனையோ பேர் ஆப்பிரிக்காவில் இறந்து கொண்டிருக்கிறார்கள். யார் உனக்கு உணவு கொடுத்தது? உன் தட்டில் காக கொடுத்தது? சமைத்தவர்கள் அல்ல, சமைத்தவர்கள் தேர் ஏஜென்ட்ஸ் ஆஃப் காட். பட் காட் ஒன்லி ப்ரொவைட்ஸ் யூ ஃபுட். காட் ஒன்லி ப்ரொவைட்ஸ் யூ ட்ரெஸ், க்ளோத்திங், ஹவுஸ், கார், பைக், எது இருந்தாலும் ஆண்டவர் தான். யூ ரிசீவ் எவ்ரிதிங் ஃப்ரம் காட்.
That is how the love of God is seen. கர்த்தருடைய அன்பு பார்த்தீங்கன்னா அப்படிதான் பார்க்க வேண்டும். Hallelujah. You receive everything from God. கடைசியாக ஒரு வார்த்தை பார்ப்போம், நேரமில்லை. எக்ஸோடஸ் யாத்திராகமம் 34 அதிகாரம் பாருங்க. மோசே ஆண்டவரோட ரொம்ப நெருக்கியமான ஒரு பர்சனாக இருக்கிறான். God spoke to Moses face to face. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் மோசே கிட்ட என்ன சொல்ல, மோசையை பார்த்து நான் மோசேவை முகமுகமாய் பேசினேன் என்கிறார். ஐ ஸ்பீக் டு ஹிம் ஃபேஸ் டு ஃபேஸ் என்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு மோசே கேட்குறார். ஹல்லேலூயா. படிங்க 6ஆம் வசனம் படிங்க. 34. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் படிங்க. அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆமா பாருங்க. All the goodness of God went before Moses and Moses saw the back of God. இதுதான் சீனுங்க. ஆண்டவர் நான் உங்களை பார்க்க வேண்டும் அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்க. Has anybody seen God என்று யாராவது கடவுளை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்கும் பொழுது ஆண்டவரை யாரும் பிதாவானவரை யாரும் பார்க்க முடியாது என்று யார் சொல்கிறார்? பிதாவானவரே சொல்கிறார். No man shall see me, if he sees me he shall die என்று பிதாவானவரே சொல்கிறார். அந்த 34ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா. பட் மோசே, because of Moses, God said, okay, you shall see the backside of my goodness. என்னுடைய மகிமையின் நன்மைகளை நீ என் பின்புறத்தை பார்க்கலாம் என்று அவனை கற்பாறையின் பிளவில் அவனை வைத்துவிட்டு அவருடைய கையை வைத்து அவர் மறைத்து, ரைட், அதற்கப்புறம் அவர் முன்பே செல்கிறார். ஹல்லேலூயா. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா த ட்ரினிட்டி ஆஃப் காட் கிளியராக இங்கே பார்க்கலாம். என்ன, ஒருத்தர் கையை வைத்து மறைத்து கொண்டிருக்கிறார், ஒருத்தர் முன்னாடி போகிறார். ஏன்னா ஒருத்தர் பக்கத்திலே நிற்கிறாரு, நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். பாருங்க. அப்போ மோசே, ரைட்டா, அப்போ மோசே சொன்னது என்ன? மோசஸ் saw God's goodness. அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஆண்டவருடைய பெயரை நாமத்தை கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். மோசஸ் ஆண்டவரை பிதாவானவரை பார்த்த பொழுது, ஆண்டவரே நீங்க வெள்ளையா இருக்கிறீங்க, ஆண்டவரே நீங்க ஒளியாய் இருக்கிறீங்க, ஆண்டவரே நீங்க நடந்து போகும்போது இந்த சத்தம் கேட்டுச்சு, அந்த இது கேட்டுச்சு, இப்படியெல்லாம் எழுதலை. மோசஸால ஒன்று தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சு. என்ன அப்படின்னா, பிதாவின் பின்புற மகிமையை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நன்மைகளை மட்டும்தான் அவனால் எழுத முடிஞ்சு. The goodness of God, he could write only the goodness of God. அப்போ பாருங்க, when you see God, கர்த்தரை நீ பார்க்கும் பொழுது அவருடைய நன்மைகள் மட்டும்தான் நமக்கு தோன்றும். The glory, what is the glory of God? If there is a question, நாளைக்கு யாராவது கேட்குறாங்க, what is the glory of God? கர்த்தருடைய மகிமை என்ன அப்படி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஏற்கனவே மோசே பார்த்து எழுதி வச்சுட்டு இருக்கார். கர்த்தருடைய மகிமை அவருடைய நன்மைகள். The goodness of God is the glory of God. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நன்மைகள், நம் வாழ்க்கையில் அவர் காட்டும் நன்மைகள், கர்த்தர் நமக்கு செய்யும் காரியங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் பின்னாடி வரும். அப்போ ஆண்டவர் சொல்வது, அன்றைக்கு மோசே பிதாவை பார்த்து நன்மைகளை நான் பார்த்தேன் என்று எழுதினார் பார்த்தீங்களா, அந்த நன்மைகளை ஆண்டவர் நமக்கும் காட்ட வேண்டும் என்பதற்காக தான் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எழுதினார். பாருங்க, கொலோசியன்ஸ் சாப்டர் 2 verse 10. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் சொல்வது இதுதான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து is the fullness of God. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, படிங்க. மேலும்
சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் பரிபூர்ணமாய் இருக்கிறீர்கள். Hallelujah. The goodness of God and is the fullness of God in Jesus Christ. பிதாவின் பரிபூர்ணம், கரெக்டா இல்லையா? பிதாவின் பரிபூர்ணம் முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பார்க்கிறோம். That day Moses saw the heavenly Father. He wrote all the goodness. கர்த்தருடைய நன்மைகளை எழுதலாம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அனுப்பியிருக்கிறார். அவர் மூலமாக அந்த நன்மைகளை நாம் பார்க்கிறோம். Because he is the fullness and the full representation of the heavenly Father. Hallelujah. கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். Let's all close our eyes and pray. Hallelujah. எல்லாம் எழுந்து நிற்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Jesus Lord, hallelujah, praise God. குயவனே குயவனே படைப்பின் காரரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியோ பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறும் நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. Thank you Lord Jesus. Hallelujah. We praise you Master. We give you all the glory, honor and praise Lord Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். எங்கள் வாழ்க்கையில் அப்பா நீர் நல்லவராய் இருக்கிறீர், அதற்காக நன்றி. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஆபத்து நாட்களில் உம்மையே நோக்கி ஓடி வரும் நீரே எங்கள் அடைக்கலம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு நன்மைகளை செய்கிற ஆண்டவர். ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. கர்த்தரை ருசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.
உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நன்மைகளை தான், நல்லதை தான் செய்திருக்கிறார். நீங்கள் கெட்டு போக வேண்டும் என்பதற்காக எதையும் ஆண்டவர் செய்யவில்லை. அவர் செய்ததெல்லாம் நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன். நான் முட்டாள்தனமாக புலம்பிக் கொண்டு இதை இல்லை அது இல்லைன்னு சொல்லி முட்டாள்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில செய்த நன்மைகளை நான் திரும்பி பார்க்காமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர். ஆண்டவரே, the Lord is good and his goodness are his characters. Hallelujah. அவர் நன்மைகளை, நன்றி உள்ள இருதயம், அவர் இரக்கம், அவர் மனதுருக்கம், அவர் அன்பு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர். உங்களுக்கு நல்லதை தான் செய்ய விரும்புகிறார். இனிமேலும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்யும் காரியங்கள் எல்லாம் நல்லது, நன்மையானது என்று நன்றி சொல்லும் வாழ்க்கையை வாழுங்கள். கர்த்தர் நம் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார். Thank you Lord Jesus. Thank you for this wonderful day. நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, சுகத்தையும் பலத்தையும் தாங்க. எந்த ஒரு காரியம் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் நல்லவராய் அவர்கள் வாழ்க்கையில் இருந்து நன்மைகளை செய்து கொடுங்க ஆண்டவரே. இம்மட்டுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதம் 7ஆம் மாதத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. Amen. Amen. Hallelujah. Praise God. Praise the Lord. Praise the Lord.